Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி hidden geometryல பெயிண்ட் பண்ணுறது. ஸோ அதே என்ன பெயிண்ட் டேரெக்டாக பண்ணிடலாம்ல, அது என்ன hidden geometryல பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னா சில 3D ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அதற்கு ஃபுல் எல்லாமே ஒரே கலர் அப்ளை ஆகிடும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பியர்லேயே எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா எப்படி நான் அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் இதில் மெட்டீரியல் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். மெட்டீரியல் எடுத்துக்க. ஸோ ஏதாவது ஒரு கலர் எடுத்து அப்ளை பண்ணால் ஸோ எனக்கு அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக அப்ளை ஆகிடுது. ஆனால் எனக்கு இதில் கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நான் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட ஹிடன் ஜியோமெட்ரி நமக்கு ஷோ பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒரு ஹிடன் அதுக்குள்ளே பர்டிகுலராக போயிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ வியூவில் போயிட்டு வியூக்குள்ளே போங்க, அதில் ஷோ ஹிடன் ஜியோமெட்ரி இருக்கு இல்லையா. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ண உடனே அந்த ஹிடன் ஜியோமெட்ரியில் இருக்க எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போது பர்டிகுலராக ஏதாவது ஒரு கலர் எடுத்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் நம்ம அந்த கலரை அப்ளை பண்ணிக்க முடியும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ வேறு ஏதாவது ஒரு கலரை எடுத்து நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் நார்மலாக நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஹிடன் ஜியோமெட்ரி யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வியூவில் போய்ட்டு இந்த ஜியோமெட்ரி எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதுக்கும் ஒரு கலர் எந்த மாதிரி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஷேப் மட்டும் இல்லை, எல்லா ஷேப்லேயுமே ஹிடன் ஜியோமெட்ரி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி பர்டிகுலர் அந்த ஷேப்புக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.